إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், வணக்கத்திற்குரிய ஒரே இறைவன சான்று வருகின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தேர்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனைக்கு பின்னால், அல்லாஹு தாலா என் மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும், என்ற விடயங்களை விட்டும் அல்லாஹு தாலா எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த தடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மீறாமல் அல்லாஹு தாலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே அனைவரையும் உபதேசிக்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்திலே பாவ மீட்சிமையும் அல்லாஹ்வுடைய கருணையும் என்ற துணைப்பொருளிலே சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என நாங்கள் முயன்றிருக்கின்றோம். இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளும் பாரிய பகுதிகள் என்றாலும் இரண்டையும் நாங்கள் சேர்த்து கூறுவது அதுதான் அடியார்களாகிய எங்களுக்கு அது எடுபடும், எங்களுடைய உள்ளங்களுக்கு என்ற அடிப்படையில் தான் இந்த இரண்டு பகுதிகளையும் இந்த தலைப்பிலே சிறியளவாவது நாங்கள் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவாவிலே இந்த தலைப்பு இடப்பட்டிருக்கின்றது. பாவ மீட்சிமை என்று சொல்வது ஒரு பெரும் பகுதி. ஏனென்றால் மனிதர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய டியூட்டியிலிருந்து எங்களை கலட்டிக் கொள்வதற்கான பகுதிதான் பாவ மீட்சிமை. நாங்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், விதிவிலக்கில்லாமல் அனைவரும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என்று விதிவிலக்கில்லாமல் பாவம் செய்யக்கூடியவர். அது சிறு பாவங்களாக இருக்கலாம், பெரும்பாவங்களாக இருக்கலாம், நாங்கள் அறிந்த பாவங்களாக இருக்கலாம், அறியாத பாவங்களாக இருக்கலாம். இவற்றிலிருந்து நாங்கள் எங்களை கலட்டிக் கொள்ள ஒரு பாரிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இதை நாங்கள் எவ்வாறு செய்வது, இதை நாங்கள் செய்ய வேண்டிய முறை என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். இந்த பாவ மீட்சிமை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாரிய பகுதி எங்களுக்கு கைகூடாது அல்லாஹ்வுடைய கருணை எங்களை அடையாவிட்டால். அல்லாஹ் தஆலா எங்களை கருணை கூர்ந்து நோக்கினால்தான் நாங்கள் எவ்வளவு பாவ மீட்சிமை செய்தாலும் அது எடுபடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கருணைக்கு நாங்கள் உற்றவர்களாக இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய கருணை என்று ஒன்று இல்லை என்றால் எங்களுக்கு இந்த உலகத்திலும் எதுவும் கிடைக்காது, குறிப்பாக நாங்கள் பாவமீட்சிமை தேடினால் அதுவும் கிடைக்காது. இதைத்தான் நாங்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியிலே நாங்கள் தெளிவாக பார்க்க முடியுமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தலைப்பு இந்த காலகட்டத்திலே ஏன்
உங்கள் முன்னால் வைக்கப்படுகின்றது என்று சொன்னால், நாங்கள் ஒரு புனிதமான மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா காலங்களில் சிலதை புனிதமாக்கி இருக்கின்றான். நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒன்று முடிய இன்னொன்றை சந்தர்ப்பங்களாக அல்லாஹ் தஆலா எங்களை மீட்டி பார்த்துக் கொள்வதற்கு, எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு, நாங்கள் விழுந்த குழியிலிருந்து நாங்களாகவே மீண்டெழுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்களை ஒவ்வொன்றாக புதிதாக நாங்கள் உணர்வதை போன்று அல்லாஹ் தஆலா வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். ரமதான் என்று நாங்கள் பார்ப்போம், துல்ஹஜ் என்று பார்ப்போம். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான், மனிதர்களே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை குறிப்பிடுகின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, நாங்கள் இந்த உலகத்தை படைத்த காலம் தொடக்கம் 12 மாதங்களாக நாங்கள் காலங்களை வைத்திருக்கின்றோம். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியை படைத்த காலம் தொடக்கம் அல்லாஹ்விடத்திலே மாதங்கள், இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் இல்லை. இந்த மாதம் என்பது அல்லாஹ் தஆலா உருவாக்கியது. இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர், மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு, ஸாலிக தீனுல் கய்யிம், இதுதான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு நேர்த்தியாக எங்களுக்கு வழங்கிய மார்க்கம். நிறைய சட்டங்கள் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கின்றது என்று கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா ஃபலா தظ்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இதற்கு 2 விதமான தஃப்சீர்கள் இருக்கின்றது. நேரடியான கருத்து இந்த வார்த்தைக்கு, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் இந்த 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு சொல்லக்கூடிய அட்வைஸ். இதில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12லும் 4 மாதங்கள் ஹராமாக்கப்பட்ட மாதங்கள். ஹராமாக்கப்பட்ட மாதங்கள் என்றால் 2 கருத்து. ஒன்று டைரக்டாக அதே கருத்து, ஹராமாக்கப்பட்ட மாதங்கள், தடை செய்யப்பட்ட மாதங்கள். அதை நீங்கள் சற்று மெருகூட்டி நாங்கள் அர்த்தத்தை பார்த்தால், புனிதமாக்கப்பட்ட மாதங்கள். ஒரு மாதத்திலே செய்ய முடியுமான விடயங்களில் சில தடை செய்யப்பட்டால் அது புனிதமாக்கப்படும். எப்பொழுதும் இருப்பதை போன்ற ஒரு விடயம் சர்வசாதாரணமானது. அதிலே சில விடயங்கள் உங்களுக்கு புதிதாக சட்டங்கள் போடப்பட்டால் அது புனிதமானது. ரமதானை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கு தின்னலாம், பருகலாம் மற்ற மாதங்கள். ரமதான் வந்துவிட்டால் எங்களுக்கு சில ஆகமாக்கப்பட்ட விடயங்கள் தடை, அதனால் அது புதியமாக்கப்படக்கூடிய ஒரு ரூபம் அது. அதே போன்று அல்லாஹ் தஆலா 12 மாதங்களில் உங்களுக்கு அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை நாங்கள் புனிதமாக்கிய தடை செய்யப்பட்ட மாதங்களாக வைத்திருக்கின்றோம். அந்த 4 மாதங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். தனிமையாக ஒரு மாதம் ரஜப், அதாவது தனிமையாக வரக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது. ஷஅபானுக்கு முந்திய மாதம் ரஜப், அதற்கு பின்னர் தான் 8வது மாதம் ஷஅபான், 7வது மாதம் ரஜப். அடுத்த 3 நாளிலே நாங்கள் இருக்கக்கூடிய காலம் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். ஷவ்வாலை முடித்து விட்டோம், தற்பொழுது துல்காதாவிலே இருக்கின்றோம். எதிர்வரக்கூடிய மாதம் துல்ஹஜ். இந்த மாதங்களிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபலா தظ்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இதிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். முதலாவது நான் விளக்கத்தை தெளிவாக கூறுகின்றேன். இந்த ஆயத்திலே உலமாக்கள் கூறுகின்றார்கள், இந்த 4 மாதங்களில் மாத்திரம்தான் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது என்பது அல்ல, மாறாக 12 மாதங்களுக்குமாகத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் என்றொரு விளக்கமும் இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் ஏகோபித்த முடிவாகிய விளக்கம் என்னவென்றால், இந்த 4 மாதத்திலும் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் பாவங்களிலே விழ வேண்டாம், விழுந்தாலும் அதிலே நீங்கள் பராமுகமாக இருக்க வேண்டாம். நீங்கள் அப்படி இருந்தால் நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்வீர்கள், மறுமையிலே அந்த அநியாயத்தை நீங்கள் சுவைப்பீர்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்ப இதனால் தான் இந்த தலைப்பு இங்கு எடுக்கப்பட்டது. இப்ப நாங்கள் தலைப்புக்கு வருவோம். நாங்கள் பாவ மீட்சிமை எங்களுக்கு தேவையா? நாங்கள் எப்படிப்பட்ட படைப்பு? இதை நாங்கள் சர்வசாதாரணமாக நாங்கள் பார்த்தால் அடிக்கடி நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், நாங்கள் மனிதர்கள் அல்லாஹ்வினால் மனித படைப்பாக படைக்கப்பட்டவர். எங்களுக்கு என்ற ஆசை இருக்கின்றது. இந்த ஆசை எங்களை சில வேளை ஹலாலான பாதையிலும் செலுத்தும், இன்னும் சில வேளை ஷைத்தானுடைய வழிகாட்டல்களுக்கு நாங்கள் உட்பட்டால்
ஹராமான பாதையிலும் எங்களை செலுத்தும். இப்ப இந்த ஆசை இருக்கும் பொழுது நாங்கள் ஆசையை அல்லாஹ் தஆலா கூடிய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் ஹலாலாக நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்கான அனைத்து குறைவில்லாத வழிமுறைகளையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதை யோசித்து அடைவதற்கான புத்தியையும் வழிகாட்டலையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இது ஒரு பாட். அதே போன்று இந்த ஆசைகளை வைத்து அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றமான வழிகளிலே செல்வதற்கான அனைத்து காட்சிகளும் இந்த உலகத்திலே ஷைத்தானால் சுலோகங்களாக உயர்த்தப்படுகின்றன. இவற்றிலும் ஒரு மனிதன் சாதாரணமாக சிந்தித்தால் அவனுக்கு பயணிக்கலாம். அல்லாஹ்வுடைய நேர்வழி என்ற கருணை அவனை அடையாவிட்டால் அவனுக்கு பயணிக்கலாம். இப்படி பாவங்களுக்கு எப்பொழுதும் முகம் கொடுப்பதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமான சூழலிலே வாழக்கூடிய நாங்கள் எங்களை அறிந்தும் பாவம் செய்வோம், எங்களை அறியாமலும் பாவம் செய்வோம். ஆகையினால் எங்களை நாங்கள் மீட்டிக் கொள்ள வேண்டும். இந்த கொத்பாவுடைய ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே பதிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி கேள்விப்பட்ட குர்ஆன் ஆயத் என்றாலும் நாங்கள் இந்த ஜும்மாக்கள் ஏன் உங்களுக்கு போடப்படுகின்றது? ஏன் நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அமர்ந்து இந்த உபன்யாசத்தை கேட்க வேண்டும்? நாங்கள் மனிதர்கள் மறக்கக்கூடியவர்கள். ஒரு விடயத்தை சொன்ன விடயத்தை திரும்ப சொன்னால் தான் எங்களுக்கு அது புதிய விடயம் போன்று சில வேளை விளங்கும். அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமரிலே குறிப்பிடக்கூடிய நீங்கள் அடிக்கடி கேட்ட அந்த வசனம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், குல் நபியே நீர் கூறும், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்வதிலே இஸ்ராப் செய்து கொண்டவர்கள், தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டதிலே அளவு கடந்து பாவம் செய்தவர், இதான் இஸ்ராப்னு சொல்லுவோம். இஸ்ராப்னால் என்ன? ஒரு விடயத்திலே அதிகமாக அளவு கடந்து நாங்கள் செல்வதற்குத்தான் இஸ்ராப்னு சொல்லுவோம். அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களே இப்படி அடர்ந்தேறி அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா அழைக்குமாறு குறிப்பிடுகின்றான். குல் யா இபாதி, மிச்சம் வேஸ்டான ஆக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்றான். இது அல்லாஹ்வுடைய கருணை. யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்பதாக அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அவனுக்கு தொடர்பு படுத்தி இந்த அடியார்களை அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். இந்த கருணையுடைய முடிவடிவம் அழைத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ரஹ்மத் டைரக்டா வருது. நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம். பாவம் செய்து விட்டீர்களா? நான் பாவமீட்சிமை அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தினால் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா இல்லையா என்ற கேள்வியே உங்களுக்கு தேவையில்லை. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த வசனம் முடியல. இது சொன்னால் எங்களுக்கு போதும். அல்லாஹ் தஆலா ஒரு ஆள் மிச்சம் சூடா இருக்கும் பொழுது அவர் சூடாகி பேசினா எங்களுக்கு விளங்கு. ஒரு அதிகாரி அவருக்கு சொன்ன விஷயத்தை நாங்கள் செய்யாட்டி, கம்பெனிலேயோ வீட்லேயோ வாபஸ் சொன்ன விஷயத்தை செய்யாட்டி அவர் பேசுற தொனியிலே எங்களுக்கு விளங்கும். ஆள் கூலாய்கிறாரா அல்லது இவர்கிட்ட சாதிச்சு கொள்ள முடியுமா, இவர்கிட்ட ஒரு என்ன எக்ஸ்கியூஸ் கிடைக்குமான்னு எங்களுக்கு விளங்கும். இந்த ஆரம்ப குர்ஆன் ஆயத்தை எங்களுக்கு காட்டிட்டாரு. யா இபாதி என்று சொல்லக்கொள்ளே ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு விளங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்புக்கு இடம் இருக்கின்றது. அதுபோலத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துடைய நடுவிலே என்ன குறிப்பிட்டான்? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவிகளே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்ற தெளிவான ஸ்டேட்மெண்ட் தரப்பட்டிருக்கின்றது. என்றாலும் ஸ்டேட்மெண்ட் முடியவில்லை. வசனம் தொடருகின்றது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பவன் என்று சொல்லாமல் அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன். பாருங்க, கருணையுடைய இது ஒன்னாவது வார்த்தை முடிஞ்சு யா இபாதிலே விளங்கிச்சு. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னொன்று எங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடியது. இரண்டாவது, மேலும் அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். மூன்றாவது இந்த சின்ன வசனத்தில் இன்னும் வசனம் முடியல. சுப்ஹானல்லாஹ், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அடுத்து, அவன் தான் மன்னிக்க கூடியவனும் கருணையாளனுமாக அவன் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணையுடைய முழு வடிவத்தை அப்படியே கொட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்து. நீங்க ஒவ்வொரு ஹர்ஃபாக சென்று நீங்கள் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு ஹர்ஃபாக இந்த ஆயத்தை வாசித்து பாருங்க. அரபு தெரிந்தவர்கள் வாசித்தால் கண்ணீர் வடிய வேண்டும்.
தமிழ்ல போய் நீங்க வாசி பாருங்க. சூரத்து ஜுமருடைய 53வது வசனம். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமூ லஹ். அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலேயே நீங்கள் மீளுங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினால் நாங்கள் பாவமீட்சிமை எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்திருக்கின்றோம். சில வருவோம் நாங்கள் எப்படி செய்யணும். இதை செய்யக்கூடிய இந்த நாங்கள் செய்ய போற இந்த டியூட்டி, இப்ப நாங்க எப்படி செய்யறோன்னு நாங்கள் பார்க்க போற டியூட்டி ஒரு வீதம் கூட வீணாகாது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு எடுத்து காட்டுங்க. நான் கையை தூக்கினாலே அந்த தூக்குற ஒரு நகர்வு கூட அல்லாஹ்விடத்திலே வீணாக, நான் பாவமீட்சிமை கேட்போமா என்று நாங்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் கூட எங்களுக்கு ஒரு வீதம் வேஸ்ட் ஆக. இதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், சூரத்துல் அன்ஆபுடைய 54வது வசனம், ஃபைதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் கூறுங்கள் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்ம. அல்லாஹ் தஆலா தனக்கு அவனே ரஹ்மத்தை விதியாக்கி கொண்டான். அல்லாஹ் தஆலா கருணையாக அவன் இருக்க வேண்டும் என்பதை அவனுக்கே அவனே விதியாக்கி கொண்டான். விதியாக்கினால் தாண்ட முடியாது. அன்னஹு, அந்த ரஹ்மத்துடைய வடிவங்களில் ஒன்றுதான், மன் அமில மின்கும் சூஅன் பிஜஹாலத்தின், உங்களிலே ஒருவர் தெரியாமல் ஒரு தவறை செய்தால், சும்ம தாப மின் பஅதிஹி, அதற்கு பின்னர் அவர் தௌபா செய்து மீண்டால், வ அஸ்லஹ, தன்னை திருத்திக் கொண்டால், ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா அவருக்கு மன்னிப்பை வழங்கி கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்பது அல்லாஹ்வுடைய வடிவம் என்பதாக, கருணையுடைய வடிவம் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால் நாங்கள் பாவமீட்சிமை செய்வதற்கு நாங்கள் முனையக்கூடிய வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அல்லாஹ் தஆலாவுடைய கருணையை நாங்கள் எதிர்பார்த்து பயணிக்கக்கூடிய ஸ்டெப். யார் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தினார்களோ அவர்கள் ஒரு நாளும் நஷ்டப்படவே மாட்டார். அல்லாஹ்வுடைய படைப்பிடத்திலே யார் நம்பிக்கையை வைத்தார்களோ அவர்கள் நஷ்டத்திலே தான் பயணிப்பார். அல்லாஹ்வுடைய படைப்பு யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கலாம், ஆனால் அந்த ஹெல்ப்பையும் அல்லாஹ் தஆலா நாங்கள் கேட்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியான் மூலமாக செய்து தர வேண்டும் என்ற ரிக்வெஸ்டை நாங்கள் போட வேண்டிய இடம் அல்லாஹ்வுடைய சன்னிதானம். கேட்கலாம், கடன் கேட்கலாம், ஒரு உலகளாவிய உதவி கேட்கலாம், ஆனால் அவரை இறைவா அந்த அடியானை நீ எனக்கு இந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கான காரணியாக வைத்து தா என்று போட வேண்டிய ரிக்வெஸ்ட் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அதான் பவர்ஃபுல் ரிக்வெஸ்ட். இது ஒரு காரணி. அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்னென்ன சக்திகள் அல்லாஹ் தஆலா உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய காரணிகள் எங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காகவே. ஆனால் பாவ மன்னிப்பு இந்த காரணி இந்த வசாயில் ஒன்றும் இல்லை. டிரெக்டாக நாங்கள் அல்லாஹ்வுடன் தொடர்புபடக்கூடிய விட பிரார்த்தனைகள் பல வகைப்படும். அதே ஒரு வகைதான் எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான பிரார்த்தனைகள். கவலைக்கிடமாக நானும் தான் நீங்களும் தான் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இந்த பகுதியில் தான் நாங்கள் நிறைய நேரங்களை பிரார்த்தனையிலே கழிக்கின்றோம். பிரார்த்திக்கக்கூடியவர்களே சொற்பமானவர்கள். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். நிறைய பேர் பிரார்த்திப்பது கிடையாது, இருகரம் ஏந்துவது கிடையாது. இரவிலே கடைசி பகுதியிலே அல்லாஹ்விடத்திலே எத்தனை தடவைகள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு தெரியாது. சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தேவைகளை கேட்டீர்கள் என்று சொன்னால் சொல்ல தெரியாது. இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களிலும் அதிகமான நேரத்தை எதற்காக வேண்டி நானும் நீங்களும் அல்லாஹ் தஆலா மனைவரை மன்னிக்க வேண்டும் செலவழிக்கின்றோம் என்று சொன்னால், உலகளாவிய தேவைகளை கேட்பது. என் மகன் படிக்கணும், எனக்கு வீடு தேவை, பொருளாதாரம் தேவை, பிசினஸ் லேஸ் ஆகணும், எல்லாத்தையும் கேட்கத்தான் வேண்டும். ஆனால் அதிலே மாத்திரம் இருக்கக்கூடாது. மாறாக தன்னுடைய குற்ற உணர்வு முதலாவது முன் வர வேண்டும். இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுகையிலே கேட்கக்கூடிய ஏதாவது விசேடமான துஆக்களை கற்றுத்தர முடியுமா என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆவை பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மத்திலேயே முதலாவது சிறந்த மனிதர். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا فلا يغفر الذنوب الا انت
ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். பாருங்க, அவருக்கு கற்றுக் கொடுக்கணும் இதுவா என்ன? அல்லாஹும்ம இறைவா, இன்னி தலம்து நஃப்ஸி, நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன், அதிகமாக பாவம் செய்கின்றேன், கசீரன் அதிகமாக. அபூபக்கர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இது. அதனால் ஃபக்ஃபிர்லி, இறைவா எனக்கு மன்னித்தருள்வாயாக, மக்ஃபிரத்தன் மின் இந்திக், உன்னிடமிருந்து, வர்ஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, நீதான் பாவம் மன்னிக்க கூடியவனும் ரஹ்மத் செய்யக்கூடியவனுமாக இருக்கின்றாய் என்பதாக எங்களுடைய உம்மத்திலேயே ஏகோபித்த அடிப்படையிலே ஷியாக்களை தவிர மற்ற அனைவரும் ஏகோபித்த அடிப்படையிலே சிறந்த மனிதர், சுவர்க்கத்துக்கு நபியவர்களுக்கு அடுத்ததாக அருகதையானவர் என்று சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக அவர் வந்து கேட்ட கேள்விக்கு பிரத்யேகமாக ஸ்பெஷலாக கொடுத்த கிஃப்ட் இந்த துஆ. நாங்கள் ஏமாத்திரம், எங்களிலே சிலர் நானும் தான் நீங்களும் தான், மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் மௌலை வந்து நல்ல சாலிகான மனுஷன் நினைச்சு கொண்டிருக்கலாம், இவர் வந்து நல்ல சாலிகான மனுஷன் நினைச்சு கொண்டிருக்கலாம். தனக்குத்தான் தெரியும் தான் எப்படிப்பட்டவன் என்று. அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பாடலிலே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுவதிலே, அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு வழிபடுவதிலே நான் எந்த தராதரத்திலே இருக்கின்றேன் என்பதை அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு மாத்திரம் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா இதை குர்ஆனில் அடித்து கூறுகின்றார், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா. அல்லாஹ் குறிப்பிட்டார், இந்த மனிதன் இருக்கின்றானே அலா நஃப்ஸிஹி, அவனை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றான், அவனுடைய ஆத்மாவை பற்றி. வலவ் அல்கா மஆதீரா, அதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அவன் நல்லவன் என்று காட்டுவதற்காக வேண்டி நொண்டிச்சாட்டுகளை அவன் சொன்னாலும் சரியே. ஒரு இபாதத்திலே நாங்கள் குறை விடுவோம், கேட்டால் அந்த காரணம் இந்த காரணம் என்று சொல்லுவோம். ஆனா எனக்கு தெரியும் எந்த காரணமும் இல்லை. அல்லாஹ்வுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப தொழுகையில ஜஸ்ட் ஒரு உதாரணம், தொழுகையில நாங்கள் அமர வேண்டிய முறைப்படி அமராமல் சில வேளை அவசரமாக தொழுதால் அது ஒரு குறை. சில வேளை இல்ல நீங்க திருத்திக் கொண்டு சொன்னால் எனக்கு கால் வலி கை வலின்னு நாங்கள் சொல்லுவோம், நோட்டிச்சாட்டுகள். ஆனா எனக்கு தான் தெரியும் எந்த வலியும் இல்லை. இதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, மனிதனுக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும். இந்த குறைகளை நிவர்த்தி செய்து காட்டுவதற்காக வேண்டிய அவன் நொண்டிச்சாட்டுகளை சொன்னாலும் சரியே. ஆகையினால் எங்களை பற்றி நாங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அனைவரும் தனித்தனியே சரி அல்லது ஒட்டுமொத்தமாக சரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் கட்டாயம் பாவ மன்னிப்பிலே அதிகமாக ஈடுபட வேண்டியவர்கள். சரி, இந்த பாவ மீட்சிமைக்கு நாங்கள் செல்வதற்கு 4-5 வழிகளை நீங்க படிச்சிருப்பீங்க. தௌபா செய்யக்கூடிய வழிமுறைகள் படித்திருப்பீர்கள், ரமதானிலே அதிகமாக படித்திருப்பீர்கள். 4 கட்டங்களை நாங்கள் தாண்டி வர வேண்டும். அந்த விடயத்தை நான் பார்க்காமல் இன்னும் சில பிராக்டிக்கலான விடயங்களை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். ஒரு மனிதன் ஒரு பாவத்திலிருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் சில ஸ்டெப்புகளை அவன் தாண்ட வேண்டும். அதிலே முதலாவது ஸ்டெப் தான், முதலாவது அடி, நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும். சிலருக்கு பாவங்கள் பாவம் என்று தெரியாது. எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் நேரடியாக நாங்கள் முகம் கொடுத்த சில காட்சிகள், சிலருக்கு நீங்கள் சென்று வட்டி அடிப்பதிலே அவர்கள் அதிகமாக ஊரிலே பேசப்பட்டவர்களை நாங்கள் சென்று சொன்னால், வட்டி என்றொன்று இஸ்லாத்திலே ஹராம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கின்றது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கபரு வணக்கம் உங்களை நரக படுகொலியிலே சென்று சேர்க்கும், இது வந்து ஷிர்க், இணை வைத்தல் என்பதை நாங்கள் சில மனிதர்களுக்கு, இஸ்லாமிய வட்டத்திலே வாழ்ந்தவர்களுக்கு சென்று சொன்னால், இல்லை இதுதான் இஸ்லாமிய நாங்கள் நம்பி இருந்தோம், இது இப்படிப்பட்ட படுபாதக செயலா என்று அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சில மனிதர்கள், நானும் தான் நீங்கள் தான், சில வேளை மார்க்க அறிவிலே குன்றியவர்களாக இருக்கலாம். ஆகையினால் முதலாவது ஸ்டெப், ஒரு பாவத்தை பாவம் என்று நாங்கள் அறிய வேண்டும். அறிய வேண்டும் என என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தை படிக்க வேண்டும். குத்பாக்களுக்கு நேர காலத்துடன் வர வேண்டும். ஹதீஸ் மஜ்லிஸ்கள் வைக்கப்பட்டால் நாங்கள் வந்து படிக்க வேண்டும். சில வேளை பாவங்களை பற்றியும் படிப்போம், தவறுகளை பற்றியும் படிப்போம். தொழுகை எப்படி தொழ வேண்டும், அதிலே விடக்கூடிய தவறுகள், ஜக்காத் எப்படி கொடுக்க வேண்டும், விடக்கூடிய தவறுகள், பொருளீட்டலிலே இந்த பொருளீட்டல் ஹலால், இந்த பொருளீட்டல் ஹராம் என்பதை, இது சரி இது பாவம் என்பதை எங்களுக்கு எது எடுத்து தரும், எங்களுக்கு நாங்கள் படிக்க வேண்டும். இது முதலாவது ஸ்டெப். இரண்டாவது, ஒரு பாவத்தை பாவம் என்று நாங்கள் தெரிந்தால் அதிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது, எங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்.
இதற்குத்தான் ஒவ்வொரு கொத்பாவிலும் ஆரம்பத்திலே தக்குவா தக்குவா என்று சொல்வார்கள். தக்குவா இரண்டு வகை. ஒன்று ஏவல்களுக்கு வழிபடுவது, அடுத்தது தடைகளை மீறாமல் இருப்பது. அப்ப இது தடை என்று நாங்கள் மார்க்க அறிவிலே அல் குர்ஆன் ஹதீஸ் வழியிலே நாங்கள் இது பாவம் என்று எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, சில வேளை எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையின் காரணத்தினால் சில பாவங்களை அது பாவம் என்று நாங்கள் உணர்வதை எங்களுடைய இதயம் தடுக்கும். சில வேளை எங்களுக்கு பிரத்யேக சில ஆலோசனைகள் தேவைப்படும். அந்த வேளையிலே எங்களுக்கு நெருக்கமானவர்கள், துஆத்துகள், குடும்பத்திலே மூத்தவர்கள், நல்ல நண்பர்கள் சில வேளை எங்களிடத்திலே வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த விடயம் தவறு, இது ஒரு பாவம், நீங்கள் இதை அறிகின்றீர்கள் இல்லை, இதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் எங்களிடத்திலே அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அதை தெரித்து விடக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது. வரக்கூடிய அந்த போலை அப்படியே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது. அதை நாங்கள் உள்வாங்கி யோசிக்க வேண்டும். எந்த ஒரு விடயத்தை ஒரு மனிதன் உணர்த்த ஒரு குறை இருக்கின்றது, இதை நீ பாவத்தை செய்கின்றாய் என்று சொன்னால் அதை நாங்கள் வெல்கம் பண்ண வேண்டும். எடுத்து நாங்கள் யோசிக்க வேண்டும், உண்மையிலேயே இருக்கின்றதா இல்லையா. வந்த மாத்திரத்திலே அதை நாங்கள் எதிர்த்து நாங்கள் போராடக்கூடாது. அப்படி யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பே குறையும். எந்த ஒரு விடயத்தை எடுத்து சொன்னாலும் அதை நாங்கள் உள்வாங்கி நாங்கள் சற்று இருந்து எங்களை நாங்களே முஹாசபா செய்து கேள்வி கேட்டு அந்த தவறு இடத்திலே இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தருணத்தில் தான் சிலர் தவறுகளிலும் பல தவறுகளை செய்வார்கள். பாவமீட்சிமைக்கு போக வேண்டிய மனிதன் அவனுக்கு உன்னிடத்திலே இந்த தவறு பாவம் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டால் அவன் பாவமீட்சிமை என்ற பாதையிலே பயணிப்பதற்கு பதிலாக அந்த பாவமிடத்திலே இல்லை என்று சொல்வதையும் தாண்டி யார் அந்த தவறுகளை பாவங்களை சுட்டி காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முனைவதை நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்னவர்கள் என்ன குறை சொல்கின்றார்கள், உன்னிடத்திலே இந்த குறை இருக்கின்றது, ஏன் அதை பார்க்கவில்லை, மற்றவர்களும் இந்த குறையை சொல்கின்றார்களே, அவர்களுக்கு நீங்கள் ஏன் சென்று நீங்கள் இந்த உபதேசங்களை செய்யவில்லை என்று தன்னுடைய பாவங்களை மறைப்பதற்கு மற்றவர்களுடைய பாவங்களை வெளியே எடுத்து போட்டு வேறு வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் நாங்கள் பாவமீட்சிமை என்ற பாதையிலே செல்வதற்கு தகுதியானவர்களே இல்லை. இது மிச்சமே டேஞ்சரான நிலை. இது ஃபிரௌனுடைய நிலை. ஃபிரௌன் எத்தனையோ கொலைகளை செய்தவர். இப்ப இந்த இஸ்ரேல் தற்காலத்திலே செய்து கொண்டிருப்பதை விட பல்மடங்கு கொலைகளை செய்து கொண்டிருந்தவர். சின்ன பிள்ளைகள் அவனுடைய ஆட்சிக்கு எதிராக வரும் என்றால் அவர்களையே போட்டு போட்டு தள்ளி கொண்டிருந்தவர். இந்த மாத்திரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை அவருடைய வரலாற்றிலே ஒரு கொலையை தவறுதலாக செய்துவிட்டார். ஃபிரௌன் ஒரு முறை என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் செய்த அந்த ஒரு கொலையை எடுத்து காட்டுகின்றார். அவன் பல்லாயிரம் கொலைகளை செய்துவிட்டு அந்த ஒரு கொலையை எடுத்து காட்டுகின்றான். இது பாவமீட்சிவை அதன் பக்கம் பயணிக்கக்கூடியவர்களுடைய பாதை அல்ல, மாறாக அதற்கு முரணான பாதை. ஆகையினால் நாங்கள் பாவங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அதை நாங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். யாரால் எடுத்து சொன்னால் நாங்கள் அதை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த பாதையை நாங்கள் செல்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கருணை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் அந்த பாவமீட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய கருணையிலே எந்த விதமான நம்பிக்கையையும் இழக்காதவர்களாக நாங்கள் செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும்